ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்கலாம் சுவைக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு தோல் உரிக்கும் போது ஈஸியாக தோல் உறிஞ்சு வந்துடும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த தண்ணியையும் இந்த வெங்காய தோலையும் நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். இனிமேல் நம்ம அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. உங்கள் செடிகளுக்கு இது ஒரு நல்ல உரமாக யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக வெங்காயத்தை உரிச்சிட்டு அந்த தோல் அப்படியே செடிகளுக்கு நடுவில் போட்டுட்டு கிளறி விட்டுடுவோம். அது மாதிரி செய்யும் போது அந்த தோல் மக்கி அந்த செடிக்கு உரமாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து உங்களுக்கு 2 நாளில் அது ரொம்ப நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் தரும். வெங்காயத்தோல் ப்ளஸ் அது ஊற வச்ச தண்ணி ரெண்டையுமே ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றிடுறேன். இது மாதிரி ஊற்றிட்டு வெயில் படாத இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க. அதாவது இன்றைக்கி காலையில் நீங்கள் வெங்காயத்தை உரித்து இது மாதிரி போட்டு வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கட்டும். அதே சமயம் வெயில் படாத இடத்துலையும் வச்சுருங்க. இது மாதிரி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கும் போது அந்த வெங்காயத்தோலில் இருக்க சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போ அந்த தண்ணி இருக்க கலர் பாருங்கள். நம்ம ஒரு நாள் ஊற வச்சதுக்கப்புறம் அதோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னு. இது ஒரு நாளுக்கு அப்படியே ஊற வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுதுன்னு. இந்த வெங்காயத்தோல் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இந்த வெங்காயத்தோலில் இருக்கிற சத்து எல்லாமே இப்போ அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த தண்ணியை நம்ம டைரெக்டாக அப்படியே செடிகளுக்கு ஊற்றிடக்கூடாது. இந்த தண்ணியில் எந்த அளவுக்கு நம்ம இந்த தண்ணி எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நார்மலான தண்ணியும் கலந்து 2 மடங்கு தண்ணி கலந்து தான் இந்த செடிகளுக்கு இதை நம்ம ஊற்றணும். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த தோல் நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இந்த வெங்காயத்தோல் ஊற வச்ச தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அதுலேருந்து 2 மடங்கு அளவுக்கு நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நம்மளுக்கு இந்த தண்ணி இருக்குது. நம்ம இன்னும் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம நார்மலான தண்ணி கலக்காமல் டைரெக்டாக இந்த வெங்காயத்தோல் தண்ணியை சேர்க்கும் போது சில சமயம் செடிகளோட வேர்கள்லாம் அழுக வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 மடங்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் செடிகளுக்கு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம செய்யும் போது செடிகள் நல்லா வளரும். அதே மாதிரி செடிகளில் எந்த பூச்சியும் வராது. செடிகளோட இலைகள் மேலேயும் இதை நம்ம தெளித்து விடலாம். வெங்காயத்தோல் மட்டும் இல்லை, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா காய்கறிகளையும் இதே மாதிரி ஊற வச்சு அடுத்த நாள் அந்த தண்ணியை இது மாதிரி 1:2 ரேஷியோவில் தண்ணி கலந்து ஊற்றும் போது செடிகள் ரொம்பவே நல்லா வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த செடிகளுக்கு ஊற்றி விட்டுடலாம். இந்த தண்ணி ஊற்றி விட்டுட்டு ஒரு தடவை மண்ணை கிளறி விட்டுடுங்க. அது மாதிரி செய்யும் போது நல்ல சத்து அந்த செடிகளுக்கு இறங்கிடும். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம லைட்டரோட மேல்புறத்தை பேக்கிங் சோடா, லெமன் அது மாதிரிலாம் வச்சு அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். ஆனால் அந்த லைட்டரோட உள் சைடில் நம்மளால் அடிக்கடி க்ளீன் பண்ண முடியாது. அது நல்லா க்ளீனாக இருந்தால் தான் அடுப்பு சீக்கிரமாக பற்றிக்கும். இந்த லைட்டரோட உள் சைடை க்ளீன் பண்ணுறதுக்கு இது மாதிரி பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தான் நிறைய எண்ணெய் பிசுக்கு அது மாதிரிலாம் இருக்கும். எனக்கு கொஞ்சமான அளவில் தான் அழுக்கு இருக்குது. அதனால் ஒரு பட்ஸ்லேயே எனக்கு சரியாக போயிடுச்சு. இதில் இருக்க அழுக்கெல்லாம் சுத்தமாகி வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு லைட்டரோட உள்புறத்தில் நிறைய அழுக்கு இருக்கிற மாதிரி எண்ணெய் பிசுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 செகண்ட் மட்டும் அடுப்பில் காமிச்சு எடுத்துகிட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுங்க. அப்போனா ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம லைட்டரோட மேல்புறத்தை க்ளீன் பண்ணுறதை விட இந்த உள்புறத்தை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கான ஸ்பார்க் அதுலேருந்து தான் வருது. நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாச்சும் இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி செய்யும் போது உங்கள் லைட்டரோட லைஃப் ரொம்ப நாளுக்கு வரும். நிச்சயம் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவரை 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுனா இப்போ பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்ததும் ஃபஸ்ட்டு அதில் இருக்க பின்னாடி இருக்க காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதனால தான் நம்மளுக்கு காலிஃப்ளவர் சீக்கிரமாக அழுகி போயிடும். அதே மாதிரி புழுக்களும் அதிகமாக ஆரம்பிக்கும் வரத்துக்கு. இந்த காம்பு பகுதியை நீக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நிறைய இடமும் பற்றும். ஏன்னா காலிஃப்ளவர் பூவை விட காம்பு பகுதியில் நிறைய இடத்த அடைச்சிட்ருக்கோம். காம்பு பகுதியை மொத்தமாக நீக்கிட்டு இது மாதிரி பூக்களை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுக்கும் போது எங்கேயாச்சும் புழு இருந்துச்சுன்னா அது ஈஸியாக வெளியே வந்துடும். நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பூக்கள் ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும் போதே அதில் இருக்க புழுக்கள் எல்லாம் நமக்கு வெளியே வந்துடும். அதே போல் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல அழுகி போயிருந்தாவோ இல்லை அடிப்பட்ட மாதிரி இருந்தாவோ அந்த இடத்த நமக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பூக்கள் எல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு தடவை விரித்து பாருங்கள். அது மாதிரி பார்க்கும்போது அதுலேருந்து புழுக்கள் இருந்தால் நமக்கு வெளியே வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணும் போதே பாருங்கள் ஒரு புழு வெளியே வந்திருக்கு. இப்போ அதை நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூ. ஆனால் அதிலேருந்து கூட புழுக்கள் வருது. இப்போ இந்த புழுவை நம்ம எடுத்துட்டோன்னா இது நம்மளுக்கு புழுக்கள் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிறதுலேருந்து நம்மளால் தடுக்க முடியும். நம்மளுக்கு காய்கறியும் ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ண முடியும்.
இதே போல் எல்லா சின்ன சின்ன பீஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் புழு இருந்தால் அதை அப்பயே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஏதாவது சின்ன இடத்துல அடிபட்டு இருந்தாலும் லைட்டாக அழுகி போன மாதிரி இருந்தாலும் அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10லேருந்து 20 நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் கூட அழுகி போன மாதிரியோ ஒரு மாதிரி ஸ்மெல் அடித்த மாதிரியோ வராது. ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் இது கீழே இது மாதிரி நியூஸ் பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டு காய்கறி அது மேலே வைங்க. காய்கறியில் கொஞ்சமாக ஈரம் இருந்தால் கூட அந்த நியூஸ் பேப்பர் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். நமக்கு காய்கறிகள் ரொம்ப நாளைக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்